Next question. Assume that the length of the solenoid length larger இருக்கு. எதோட கம்பேர் பண்ணும்போது டயாமீட்டரோட கம்பேர் பண்ணும்போது அப்போ என்ன கேட்குறாங்க, செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கான ஃபார்முலா கேட்குறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சொலினாய்டை எடுத்துக்கிறேன். இதுதான் சொலினாய்டுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ இந்த சொலினாய்டில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா? சொலினாய்டில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா? B = μ0 Ni. இதுதான் ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் கரண்ட்டு பாஸ் பண்ணுறேன். கரண்ட்டு பாஸ் பண்ணால் என்ன உருவாகும் அப்படின்னா இதிலே மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே காயிலில் படும். அப்போ அதே காயிலில் பட்டுச்சுன்னா வெப்ப ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லுவாங்கள்ல, அதுதான். when the magnetic flux changes in the coil, same coil கூட எழுதிக்கலாம், in the same coil EMF produced, EMF induced in the அதே coil, induced in the same coil. when the magnetic flux changes in the same coil, EMF அதே காயிலில் இன்டியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதே காயிலில் EMF இன்டியூஸ் ஆகுது. அப்போ இதே காயிலில் எப்படி உருவாகும்? ஃபஸ்ட்டு கரண்ட் பாஸ் ஆகிருக்கும், அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருக்கும். அதுக்கான ஃபார்முலா இது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு போய் எதில் பட்டிருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதில் பட்டிருக்கும்? அதே காயிலில் பட்டிருக்கும். அப்போ அங்கே பை பி உருவாயிருக்கும். அப்போ பை பி = BA cos θ தான் ஃபார்முலா. தீட்டா பார்த்தோம்னா ரெண்டும் ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல் தான். அப்போ தீட்டா = நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0 டிகிரி வந்துடும். அப்போ பை பி = நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா BA மட்டும் கிடைக்கும். இங்கே நிறைய காயில்ஸ் இருக்குது, நிறைய டேர்ன்ஸ் இருக்குது. அதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அசிம் தான் லென்த் ஆஃப் சொன்னால் லார்ஜ். அப்போ நிறைய டேர்ன்ஸ் இருக்குது. அப்போ n டேர்ன்ஸ் இருக்குது. அப்போ ஃபார் n டேர்ன்ஸுக்கு போட்டோம்னா ஃபார் n டேர்ன்ஸுக்கு n/b = BA. பிக்கு பதில் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? μ0 Ni கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ n/b = μ0 Ni × A. இதான ஃபார்முலா. அப்போ செல்ஃப் இண்டக்ஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா n/b வந்து Liக்கு ஈக்குவல். அப்போ ஃபார் செல்ஃப் இண்டக்ஷன் n/b வந்து Liக்கு ஈக்குவல். அப்போ நான் இதில் வந்து Li ஈக்குவல் பண்ணுறேன். Li = μ0 Ni × A இப்படி இருக்கு. இப்போ இந்த ஐயை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்மால் எண் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்மால் எண்ணுங்கிறது என்னென்னா டேர்ன் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. டேர்ன் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ டேர்ன் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலானா n = N/length. அப்போ இதிலேருந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன ஆகும்? ஃபார் n டேர்ன்ஸுக்கு தானே. அப்போ n டேர்ன்ஸ்னால் n/b = Li எழுதியாச்சு. அப்போ இந்த இதுக்கு எழுதினோம்னா Li = μ0 n-க்கு பதிலாக n/L, i-க்கு பதிலாக I × A. அப்போ இந்த ஐயும் கேன்சல் ஆகுது. μ0 N × n/, ஓகே. ஃபார் n டேர்ன்ஸ்க்கு இந்த பக்கம் n மல்டிபிள் பண்ணோம்னா இந்த பக்கமும் n மல்டிபிள் பண்ணணும். அப்போ இந்த பக்கமும் n வரும், அப்போ இந்த பக்கமும் n வரும். அப்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஒரு சின்ன சேஞ்ச் வரும், NL. அப்போ இதுலேருந்து NC கூட என்ன பண்ணிக்கலாம்? ஸ்மால் NLன்னு எழுதிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணோம்னா கரெக்டாக வரும். Li = கேபிட்டல் N-க்கு பதிலாக NL × μ0 Ni × A. அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா Li = இது லென்த்து, இது செல்ஃப் இண்டக்டன்ஸ், ஓகேங்களா? இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்? μ0 n² AL × I. இந்த ஐயும் கேன்சல் ஆகிரும். அப்போ L = μ0 n² AL. இப்போ μ0ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா அந்த சொலினாய்டுக்கு உள்ள வேக்கம் தான் இருக்கும். அப்போ வேக்கம்னா தான் μ0 யூஸ் பண்ணணும். மீடியம் வந்ததுன்னா இஃப் மீடியம் இன்சர்ட்டட், நம்ம மீடியத்தை இன்சர்ட் பண்ணோம்னா ஃபார்முலா எப்படி மாறிடும்? L = μ0 μr n² AL அப்படின்னு மாறிடும். L = μ n² AL அப்படின்னு மாறிடும். ஏன்னா μ0 × μr எதுக்கு ஈக்குவல்? மியூக்கு ஈக்குவல். மியூஆர்னா ரிலேட்டிவ் பர்மபிலிட்டி, மியூனா
பெர்மிபிலிட்டி ஆஃப் மீடியம். இதான் 3 மார்க்கு. ஈஸி தான், 4-5 ஸ்டெப் தான் வருது, ஃபாலோ பண்ணிக்கங்க.